அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவைத் தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அதிமுகவில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சு நடத்துவதற்காக அதிமுகவினர் குழு அமைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், இந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 மாத காலங்கள் உள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் பணியை தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தற்போது இந்த தேர்தலை முன்னிட்டு 4 மிக முக்கியமான குழுக்களை அமைத்து அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கார். மிக முக்கியமாக தொகுதி பங்கீட்டு குழு அதிமுக சார்பில் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, SP வேலுமணி, பெஞ்சமின் ஆகிய 5 பேர் கொண்ட தொகுதி பங்கீட்டு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 பேரும் தொகுதி பங்கீட்டு குழு கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு குறித்து இவர்கள் ஆலோசனை நடத்துவாங்க. அதே போல தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவையும் அதிமுக நியமித்திருக்கிறாங்க. குறிப்பாக 10 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவையும் அதிமுக அறிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர் பொன்னையன், பொள்ளாச்சி ஜெயராமன், ஜெயக்குமார், CV சண்முகம், செம்மலை, முன்னாள் அமைச்சர் திருமதி ப வளர்மதி, OS மணியன், முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் RB உதயகுமார், முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் ஆகிய 10 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவையும் அதிமுக அமைத்திருக்கிறது. தேர்தல் பிரச்சார குழுவையும் அதே போல தேர்தல் விளம்பர குழு உள்ளிட்ட 4 குழுக்களை அமைத்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறாங்க. குறிப்பாக தேர்தல் பிரச்சார குழுவில் 10 பேர் கொண்ட முன்னாள் அமைச்சர் குழுவையும் அதே போல தேர்தல் விளம்பர குழுவில் 10 பேர் கொண்ட முன்னாள் அமைச்சர் குழுவையும் நியமித்து இந்த தேர்தல் பணிகளை அதிமுக முடுக்கிவிட்டிருக்கிறாங்க. இன்னும் 100 நாட்களே உள்ள நிலையில இந்த தேர்தல் பணிகளை அதிமுக மிக மும்முரமாக தொடங்கி இருக்கிறது. மொத்தம் 4 குழுக்களை அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். லாவண்யா, அதிமுகவில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழு அமைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அபினேஷ், முன்னதாக திமுக பாஜகவும் இதே போல தேர்தல் பணிகளை தொடங்கி இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார்கள். தற்போது அதிமுக தரப்பிலும் இந்த தொகுதி பங்கீடு குழுவானது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை தமிழ்நாட்டில் தேர்தல் களமானது சூடுபிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா. அதாவது இன்னும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னும் கரெக்டா ஒரு 100 நாட்கள் தான் இருக்கு தேர்தலுக்கு. எனவே தேர்தலுக்கு இன்றைய தினம் தமிழ்நாட்டில் தமிழகம் முழுவதும் இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் காலை 11 மணிக்கு வெளியிட இருக்கிறாங்க. எனவே இது ஒரு தேர்தல் ஆண்டு அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும் இந்த தேர்தலுடைய சூடு பிடிக்க துவங்கி இருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இன்றைக்கு இந்த குழுக்களை அமைச்சு வெளியிட்டிருக்கிறாங்க. 3 நாட்களுக்கு முன்பு திமுக தன்னுடைய 3 குழுக்களையும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தாங்க. எனவே தமிழ்நாட்டில் இந்த தேர்தலுக்கான பணிகளை அனைத்து கட்சிகளும் தொடங்கி இருக்கிறாங்க. ஆனா மும்முனை போட்டியாக இது மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. திமுக கூட்டணி ஒரு பக்கமும், பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணியும், அதே போல பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒரு கூட்டணியும் தற்போது வரை தமிழ்நாட்டில் ஒரு 3 கூட்டணிகள் உருவாகி இருக்கிறது. எனவே ஒரு மும்முனை போட்டி நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பிரதான கட்சிகள் தங்களுடைய குழுக்களை அமைச்சிருக்காங்க. அடுத்த வரக்கூடிய நாட்கள்ல தொகுதி பங்கீடு குறித்து ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதிநிதிகள் சார்பாக இந்த தொகுதி பங்கீடு குழுவோடு பேசுவாங்க. தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. ஒரு தேர்தலில் தேர்தல் திருவிழாவில் தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது மிக முக்கியமான பங்காற்றும். எனவே அதுல எந்த மாதிரியான அறிவிப்புகள் வரப்போகுது, கவர்ச்சிகரமான அறிவிப்பு, அதாவது மக்களுக்கு தேவையான விலையில்லா அறிவிப்புகள் என்ன வரப்போகுது அப்படிங்கிறதுலாம் மிக முக்கியமான ஒன்று. இருந்தாலும் இது மக்களவை தேர்தல் அப்படிங்கிறதுனால ஒரு மாநில கட்சியால பெரிய அளவுக்கு தேர்தல் அறிக்கையில பெரிய கவர்ச்சிகரமான அறிக்கைகள் கொடுக்க முடியாது. இருந்தாலும் மாநிலத்திற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசும் கேட்டு பெறக்கூடிய வகையில இந்த 2 கட்சிகளும், திமுக அதிமுக 2 கட்சிகளும் அதற்கேற்றாற் போல தேர்தல் அறிக்கையை தயார் செய்வாங்க. குறிப்பா அதிமுக இந்த தேர்தல் அறிக்கையில பல்வேறு நிபுணர்களிடமும் பல்வேறு பொதுமக்களிடமும் கருத்து கேட்டு இந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்வதற்கும் திட்டமிட்டிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு இருந்த அதே குழுவையும் தற்போது அதில் இருக்கக்கூடியவர்களும் இந்த தேர்தல் அறிக்கையில இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. எப்போதும் தேர்தல் விளம்பர குழு அப்படிங்கிறது அதிமுக நியமிப்பாங்க. இந்த முறையும் டாக்டர் C விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, வேணுகோபால் உள்ளிட்டவர்களை உள்ளடக்கி தேர்தல் விளம்பர குழுவையும் அதிமுக நியமித்திருக்கிறது. அதே போல தேர்தல் பிரச்சார குழுவில் அதிமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை தலைமையில
இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. தம்பிதுரை, முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், தலபாய் சுந்தரம், செல்லூர் ராஜு, அதே போல முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் உள்ளிட்டவர்களை உள்ளடக்கிய 10 பேர் கொண்ட தேர்தல் பிரச்சார குழுவையும் அதிமுக அமைத்திருக்கிறது. அந்த வகையில இந்த தேர்தல் ஆண்டுல அனைத்து கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பணியை தொடங்கிவிட்டாங்க. லாவண்யா. அபினேஷ், இந்த தேர்தல் பணிக்குழுவில் தொகுதி பங்கீடு குழுவில் ஆகட்டும் மூத்த நிர்வாகிகளுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. புதிதாக யாரும் நிர்வாகிகளுக்கு இடம் வழங்கப்படவில்லையா? இதை எப்படி அதிமுக தரப்பினர் பார்க்கிறாங்க? முக்கியமான கேள்வி. பொதுவா அதிமுக இந்த மாதிரி தேர்தல் நேரங்கள்ல சீனியர்ஸ் அகாமடேட் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. சீனியர்ஸ் மூலமா இந்த குழுவை வழிநடத்தணும்னு நினைப்பாங்க. அந்த வகையில இந்த தொகுதி பங்கீட்டு குழுவில் இருக்கக்கூடிய இந்த 5 பேரும் மூத்தவர்கள். ஆனாலும் குறிப்பாக அதுல பெஞ்சமின் முன்னாள் அமைச்சரை பொறுத்தவரை அவருக்கு இதுல புதிதாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக KP முனுசாமி அவர்கள், திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, வேலுமணியோடு சேர்த்து இம்முறை பெஞ்சமினுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவும் தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காகவும் குழுக்கள் அமைத்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.